நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சைக்ளாய்டு பார்க்க போகிறோம். கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சர்க்கிளோட டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. சர்க்கிளோட டயாமீட்டர் 50 mm. Rolls along a line. A point on the circumference of the circle is in contact with the line in the beginning and after one complete revolution. இந்த மாதிரி ரெவல்யூஷனும் பிகினிங் எண்ட் அப்படின்னு வந்துச்சுனாலும் நம்ம வந்து ட்ரா பண்ண போகிறது சைக்ளாய்டு. இன்வால்யூட்டுக்கும் சைக்ளாய்டுக்கும் கொஸ்டின் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த ரெவல்யூஷன் வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் ஒருவேளை சைக்ளாய்டல் பாத்துன்னு கொடுத்துட்டாங்க, சைக்ளாய்டல் பாத்துன்னு கொடுக்கல அப்படின்னா நம்ம ரெவல்யூஷன் வச்சு நம்ம வரைகிறது சைக்ளாய்டா இன்வால்யூட்டா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு சர்க்கிள் ட்ரா பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடியஸ் வேணும். நம்ம கொடுத்துருக்கிறது டயாமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் வேணும் அப்படின்னா R = D/2 வேணும். D வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 50 / 2. R வந்து 25 mm. நமக்கு கொடுத்த உடனே நம்ம சைக்ளாய்ட்லேயே இருக்கட்டும் இன்வால்யூட்லேயே இருக்கட்டும் நம்ம அடுத்து ட்ரா பண்ணுறது வேணுங்கிறது சர்க்கம்ஃபரன்ஸ் வேணும். சர்க்கம்ஃபரன்ஸோட ஃபார்முலா π/d, அப்படி இல்லைன்னா 2πr. ஏன்னா 2r தான் நமக்கு d ஆகிடும். அப்போ π/dயோட வேல்யூ 50 போட்டோம் அப்படின்னா நம்மளுடைய சர்க்கம்ஃபரன்ஸோட வேல்யூ கிடச்சிரும். சர்க்கம்ஃபரன்ஸ் 50 × π. π/50 157 mm வரும். இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம ஸ்கேல் எடுத்துக்கலாம். காம்பஸில் நம்ம ரேடியஸ் என்னவோ அந்த ரேடியஸை எடுத்துக்கலாம். நமக்கு ரேடியஸ் வந்து 25 mm. காம்பஸில் 25 mm எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கலாம். சர்க்கிள் லைட்டாக போடணும். சர்க்கிள் ட்ரா பண்ணதுக்கு அப்புறமா சர்க்கிளோடைய சென்டர் பாயிண்ட் நம்ம காம்பஸ் வச்ச இடம் இருக்குங்களா, அந்த காம்பஸ் வச்ச இடத்துல சர்க்கிள் ட்ரா பண்ணிவிட்டு சர்க்கிளோடைய சென்டர் பாயிண்டில் வச்சு ஒரு வெர்டிக்கல் லைன் ஒரு ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணணும். இப்போ நம்ம டயாமீட்டர் வந்து 50 mm. நம்ம சர்க்கிளை வந்து 12 பார்ட்ஸாவோ இல்லை 8 பார்ட்ஸாவோ பிரிக்கணும். சர்க்கிளை 8 பார்ட்ஸாக பிரிக்க போகிறோம். சர்க்கிள் 8 பார்ட்ஸாக பிரிக்கணும் அப்படின்னா 45 டிகிரி வைக்கணும். இந்த சென்டர் லைனில் வச்சுட்டு ப்ரொட்ராக்டரை வச்சு இந்த சைட் 45 டிகிரி மார்க் பண்ணிக்கலாம், இந்த சைட் 45 டிகிரி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அந்த ஆங்கிளில் வச்சு அந்த பாயிண்ட்டும் சர்க்கிளோடைய சென்டரையும் வச்சு ஜாயின் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இந்த சைடு அதே மாதிரி. இப்போ நேம் கொடுக்கலாம். நம்ம வந்து டயக்ராம் இந்த சைட் கண்டினியூ பண்ண போகிறோம் அப்படின்னா 1 வந்து நம்மளோட ரைட் சைடில் இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8th பாயிண்ட் வந்து A அப்படின்னு கொடுக்குறோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா ஏல ஸ்கேல் வச்சுட்டு நமக்கு சர்க்கம்ஃபரன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ, நமக்கு சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 157 mm வந்துருக்கு. இப்போ நம்ம 157 mmக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். mmக்கு லைன் ட்ரா பண்ணிட்டோம். இது A'. 157 mmக்கு லைன் ட்ரா பண்ணதுக்கு அப்புறமா இப்போ நம்ம சர்க்கிளை 8 பார்ட்ஸாக பிரிச்சிருந்தோம்னா
இந்த லைனையும் 8 பார்ட்ஸாக பிரிக்கணும். இல்லை லைன் வந்து நம்ம 12 பார்ட்ஸாக பிரிச்சுருக்கோம் அப்படின்னா இந்த லைனையும் 12 பார்ட்ஸாக பிரிக்கணும். நம்ம வந்து 8 பார்ட்ஸாக தான் இங்கே சர்க்கிள் பிடிச்சிருக்கோம். அதனால் இருக்க சர்க்கம்ஃபரன்ஸ் 157 mm நம்ம வந்து 8 பார்ட்ஸாக பிரிக்கணும். அப்போ 157 டிவைடட் பை 8 போடுறோம். 157 டிவைடட் பை 8 போட்டால் என்ன டிஸ்டன்ஸ் வருதுன்னு பார்த்துக்கோங்க. அந்த டிஸ்டன்ஸை காம்பஸில் மெஷர் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 1.9 கிட்ட வரும். 1.9 கிட்ட வரும். அதை மெஷர் பண்ணிக்கிட்டு உங்களுடைய ஸ்கேலில் மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணிவிட்டு இந்த ஏல வச்சு ஒரு ஆர்க் பண்ணுங்கள். எங்கே உங்களுக்கு கட் ஆகுதோ அங்கே. நெக்ஸ்ட் அந்த ஆர்க்கில் வச்சு அடுத்த பாயிண்ட் 2, அடுத்த அந்த பாயிண்டில் வச்சு 3, நெக்ஸ்ட்டு 4, 5. இந்த மாதிரி நம்ம எடுத்த டிஸ்டன்ஸ் வச்சு ஒவ்வொரு 8 பார்ட்ஸாக பிரிச்சுட்டோம். பிரித்ததுக்கப்புறம் இந்த லைன் இருக்குது, இந்த முடிகிற இடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வச்சுட்டு ஒரு லைட்டாக ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். இது வந்து நம்மளோட ரெஃபரன்ஸுக்காக இந்த லைன் ட்ரா பண்ணுறோம். லைட்டாக ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். இப்போ இதில் வச்சு நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 2 லைன், இந்த 1ம் 7 இருக்குது பாருங்கள், அது 2 ஃபஸ்ட்டாக இந்த 2 லைன்லையும் நம்ம ஸ்கேல் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா 2 வந்து ஒரே லைனில் போகணும். ஒரே லைனாக கிராஸ் ஆகும், ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும். அதை ஜாயின் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணணும். நெக்ஸ்ட்டு 2ம் 6ம் ஒரே பாயிண்டில் இருக்குது, ஒரே லைனில் இருக்குது. அப்போ அதை வச்சு ஜாயின் பண்ணிக்கிறோம். அடுத்து 3யும் 5யும் ஜாயின் பண்ணும்போது அந்த 2ம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். அப்போ அதை 2த்தையும் ஜாயின் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு மேலே வந்து 4 இருக்குது, அந்த 4th லைன் அதை வச்சு ஜாயின் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த இடத்துல இந்த லாஸ்ட் எண்டில் இந்த லைன் ஜாயின் பண்ணிக்கிறோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா இங்கே கீழே பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம், அதுக்கு நேம் கொடுக்குறோம். 1', 2', 3', 4', 5', 6', 7'. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே பாயிண்ட் வச்சுருக்கோம். இந்த பாயிண்ட்லேருந்து சர்க்கிளோட சென்டர் எதுவோ அந்த சென்டர் வரைக்கும் லைன் ட்ரா பண்ணணும். மேலே போயிடக்கூடாது. சர்க்கிளோட சென்டர் வரைக்கும் மட்டும் நம்ம ஜாயின் பண்ணுறோம். கீழே பண்ண ஆர்க்லேருந்து கீழே நம்ம பாயிண்ட் வச்சுருக்கோம், அந்த பாயிண்ட் வந்து சர்க்கிளோட சென்டருக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். ட்ரா பண்ணிவிட்டு நேம் கொடுக்குறோம். O1, O2, O3, O4, O5, O6, O7, B. இப்போ இப்போ என்ன பண்ணுறோன்னா சர்க்கிளோட ரேடியஸ் என்னவோ அந்த ரேடியஸை காம்பஸில் எடுத்துக்கிறோம். காம்பஸில் எடுத்துட்டு O1ல் வைக்கிறோம். இந்த O1 பாயிண்டில் வச்சு இந்த லைன் நம்ம ட்ரா பண்ணோம் பார்த்தீங்களா, இங்கே எங்கே 1ன்னு கொடுத்துருக்கோன்னு பார்க்குறோம். நம்ம இந்த லைனில் 1 அப்படின்னு கொடுத்துருக்கோம். இந்த இடம் தான் நமக்கு 1 அப்படின்னு வருது. அப்போ இந்த O1ல் காம்பஸ் வச்சுட்டு இந்த 1 இருக்குது பார்த்தீங்களா, இது எந்த லைனில் 1 இருக்கோ அந்த லைன் மேலே ஒரு ஆர்க் பண்ணுறோம். அடுத்து அதே மாதிரி அதே ரேடியஸ் O2ல் வைக்கிறோம். 2 லைன் எதுன்னு பார்க்குறோம். இதுதான் 2 பாயிண்ட். அப்போ இந்த லைன் தான் 2 லைன். அந்த லைன் மேலே ஆர்க் கட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு O3ல் வைக்கிறோம். O3ல் வச்சுட்டு இதுதான் 3, இதுதான் 3rd பாயிண்ட். அதனால் 3rd லைனை கட் பண்ணுறோம். இது ஆக்சுவலாக லெஃப்ட் டு ஒரு 4th பாயிண்ட் போனதுக்கப்புறம் ரைட் சைடு போகணும், ஆர்க் அடிச்சுட்டு வரணும். அடுத்து O4ல் ரேடியஸ் வச்சோம் அப்படின்னா கரெக்டாக அங்கே மேலே இருக்க அந்த டாப் என் லைனில் வந்து ஆர்க் கட் ஆகும். அடுத்து O5ல் வச்சுட்டு 5 எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். இந்த லைன் இது இந்த 5th பாயிண்ட். அப்போ இதுதான் 5th லைன். இந்த 5th லைன் மேலே ஒரு ஆர்க் கட் பண்ணுறோம். O6ல் வைக்கிறோம். இதுதான் 6th லைன். இந்த 6th லைன் மேலே ஒரு ஆர்க் கட் பண்ணுறோம். அடுத்து O7ல் வைக்கிறோம். இதுதான் 7th லைன். இந்த 7th லைன் மேலே ஒரு ஆர்க் கட் பண்ணுறோம். இப்போ இந்த ஆர்க்கெல்லாம் கட் பண்ணதுக்கப்புறமா
இந்த ஆர்க்லாம் கட் பண்ணதுக்கப்புறமா இந்த ஆர்க்கெல்லாம் ஜாயின் பண்ணுறோம். ஆர்க் ஜாயின் பண்ணுறப்ப ஏலேருந்து ஆரம்பிக்கணும். ஏலேருந்து அப்படியே ஜாயின் பண்ணிகிட்டே வந்து இங்கே ஏடேஸில் முடிக்கணும். ஏலேருந்து ஜாயின் பண்ணுறோம். ஏலேருந்து ஒவ்வொரு பாயிண்ட்டாக ஜாயின் பண்ணி நம்ம இது ஆர்க் ஜாயின் பண்ணோம். ஆர்க் அடித்து அந்த ஆர்க் எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணிட்டோம். ஜாயின் பண்ணால் நமக்கு ஒரு கேர்வ் வரும். இப்போ இந்த கேர்வில் ஏதோ ஒரு இடத்துல பி அப்படின்னு ஒரு பாயிண்ட் கொடுக்கும். அதாவது ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணுறோம். டேஞ்சன்ட் நார்மல் லைன் ட்ரா பண்ணுறதுக்காக ஏதோ ஒரு இடத்துல பி அப்படின்னு நேம் கொடுக்குறோம். பி அப்படின்னு நேம் கொடுக்குறோம். இப்போ நம்ம ஒரு சர்க்கிளோட ரேடியஸ் என்னவோ அந்த ரேடியஸ் எடுத்துக்கிறோம். அந்த ரேடியஸ் எடுத்துகிட்டு இந்த பி பாயிண்ட்டை சென்டராக வச்சுட்டு இந்த பி பாயிண்ட்லேருந்து சர்க்கிளோட சென்டருக்கு இந்த சென்டர் லைனில் எங்கே கட் பண்ண முடியுதோ அந்த இடத்துல ஆர்க் கட் பண்ணணும். பி இங்கே இருக்குது, எனக்கு வந்து இந்த இடத்துல கட் ஆகுது. அப்போ இங்கே கட் பண்ணிட்டேன். பியில் சென்டராக வச்சுட்டு ஆக்சுவலாக சர்க்கிளோட ரேடியஸ் என்னவோ அந்த ரேடியஸ் எடுக்கிறோம். இந்த பி பாயிண்டில் வைக்கிறோம். இந்த பி பாயிண்டில் வச்சுட்டு சர்க்கிளோட சென்டர் லைனில் ஆர்க் கட் பண்ணுறோம். சர்க்கிளோட சென்டர் லைனில் கட் பண்ணதுக்கப்புறமா இந்த சர்க்கிளோட இந்த இடத்துல இருந்து இந்த ஆர்க் பண்ணோம் பார்த்திங்களா, அந்த ஆர்க்கிலிருந்து கீழே பேஸ்க்கு ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். இப்போ இந்த பேஸில் இருந்து இந்த பேஸில் இருந்து பி பாயிண்ட்டை ஜாயின் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். அதுதான் வந்து நார்மல் லைன் என் டேஷ். பி பாயிண்டில் இங்கே கீழே பேஸில் இருந்து பி பாயிண்ட்டை மோதிட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். அதுதான் நார்மல் லைன். இப்போ இந்த நார்மல் லைன் மேலே இந்த நார்மல் லைன் மேலே ப்ரொட்ராக்டர் வைக்கிறோம். ப்ரொட்ராக்டர் வச்சு 90 டிகிரி மார்க் பண்ணுறோம். அந்த 90 டிகிரி மார்க் பண்ணது தான் நம்மளுடைய டேஞ்சன்ட் லைன். இப்போ இந்த என் டேஷ் லைன் மேலே ப்ரொட்ராக்டர் வைக்கிறோம். இந்த பி பாயிண்டில் வந்து ப்ரொட்ராக்டருடைய சென்டர் இருக்கும். இந்த லைனில் 90 டிகிரி எங்கே இருக்குதுன்னு பார்த்து மார்க் பண்ணுறோம். 90 டிகிரி வந்த உடனே இந்த 90 டிகிரி லைனையும் இந்த பி பாயிண்ட்டையும் டச் பண்ணிவிட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். அதுதான் நம்மளுடைய டேஞ்சன்ட் லைன். இது டி டேஷ். இதுதான் டேஞ்சன்ட் லைன். அவ்வளோதான், சைக்கிள் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த ஏலேருந்து ஏ டேஷ்க்கு ஒரு லைன் ட்ரா பண்ணி இதுக்கு மேலே சர்க்கம்ஃபரன்ஸ் டிஸ்டன்ஸ் என்னவோ அதை எழுதுகிறோம். இங்கே 4லிருந்து இந்த ஏக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணி ஒரு ஏரோ மார்க் போட்டு டயாமீட்டர்னா 5, வேல்யூ 50 mm அப்படின்னு கொடுக்குறோம். இதுதான் நம்மளுடைய சைக்ளாய்டு. சைக்ளாய்டு முடிஞ்சது. ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறோம். ரேடியஸ் டயாமீட்டர் வந்து 50 mm கொடுத்துருக்காங்க. சர்க்கிள் ட்ரா பண்ணணும்னா நமக்கு ரேடியஸ் வேணும். அப்போ ஆர் எவ்வளோன்னு பார்க்குறோம். ஆர் = d/2, டயாமீட்டர் /2 போட்டோம் அப்படின்னா நமக்கு ரேடியஸ் கிடைக்குது. கிடைச்சோன்னே சர்க்கிள் ட்ரா பண்ணுறோம். சர்க்கிள் ட்ரா பண்ணிவிட்டு சர்க்கிள் வந்து 8 பார்ட்ஸாக பிரிக்கிறேன். சர்க்கிள் 8 பார்ட்ஸாக பிரிக்கணும்னா ஃபஸ்ட்டு சர்க்கிளோட சென்டரில் ஒரு வெர்டிக்கல் லைன் ஒரு ஹரிசாண்டல் லைன் போடணும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு 45 டிகிரி வைக்கணும். 45 டிகிரி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு 8 பார்ட்ஸ் கிடச்சிடும். கிடச்சதுக்கப்புறம் சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். சர்க்கம்ஃபரன்ஸ் டிஸ்டன்ஸை இந்த சர்க்கிளோட பாட்டம்லேருந்து ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம்.
ட்ரா பண்ணதுக்கப்புறமா சர்க்கிளை 8 பார்ட்ஸாக பிரிச்சுருந்தோம் அப்படின்னா சர்க்கம்ஃபரன்ஸ் டிவைடட் பை 8 போடுறோம். 8 போட்டோம் அப்படின்னா நமக்கான ஒரு பாயிண்ட்டுக்கான டிஸ்டன்ஸ் கிடைக்கும். கிடைச்சதுக்கப்புறமா அந்த ஒவ்வொரு பாயிண்ட் நம்ம டச் பண்ணி நம்பர் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த நம்பர் கொடுத்த எல்லா லைனையும் ஜாயின் பண்ணி நம்மளுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் லைனோட லாஸ்ட் எண்டு அந்த எண்டுக்கு கொண்டு போகிறோம். கொண்டு போய் ஜாயின் பண்ணி விடுறோம். ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம கீழே மார்க் பண்ண ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு நேராக ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். அது வந்து சென்டர் லைனோட ஸ்டாப் பண்ணிக்கணும். அதுக்கு O1 O2 நேம் கொடுக்குறோம். O1ல் காம்பஸ் வச்சு சர்க்கிளோட ரேடியஸ் என்னவோ அந்த ரேடியஸ் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு லைனில் ஆர்க் கட் பண்ணுறோம். அதாவது 1ன்னு ஒரு இடத்துல நேம் கொடுத்துருப்போம் அந்த லைனுக்குள்ள, 2ன்னு வச்சு அந்த செகண்ட் லைனில், 3ன்னு வச்சு தேர்ட் லைன், 4ன்னு வச்சு ஃபோர்த் லைன், இந்த மாதிரி ஒவ்வொரு லைனாக ஆர்க் கட் பண்ணுறோம். ஆர்க் கட் பண்ணிட்டு அந்த ஆர்க் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணதுக்கப்புறமா அந்த கர்வ் மேலே ஏதோ இடத்துல Pன்னு ஒரு பாயிண்ட் வைக்கிறோம். சர்க்கிளோட ரேடியஸ் என்னவோ அதை எடுத்து சர்க்கிளோட சென்டரில் கட் பண்ணுறோம். சர்க்கிளோட சென்டர்லேருந்து பாட்டமுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். அந்த லைனையும் P பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். அதுதான் நார்மல் லைன். அந்த நார்மல் லைன் மேலே ப்ரொட்ராக்டர் வச்சு 90 டிகிரிக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். அதுதான் வந்து டேஞ்சன்ட் லைன். நம்மளுடைய சைக்ளைட் முடிஞ்சது.